கம்பத்தி வணக்கம். தான் மாட்டார் இல்லையா? வணக்கம் வாணி. வணக்கம் அன்பு நேயர்களுக்கு. மீண்டும் ஒரு ஊரோடு விளையாடு நிகழ்வில் உங்களுடன் கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றும் ஊரும் வட்டார வழக்கு சொற்களும் ஒரு வருடம் வாரமும் சொல்லிக் கொள்வேன். நேரம் கிடைக்கிற நேரம் பேசிக் கொள்ளலாம் என்று சொல்லி நேரம் கிடைத்தால் பேசிக்கொள்வோம் கொஞ்ச நேரம். முதல்ல பேசி விட்ட இன்று நிகழ்ச்சி துவங்கலை. 3 கிழமையாவது பேசி பேசி வருகுது. பேசிட்டு துவங்க. இல்ல நான் இடையில இன்று நான் நபிகளார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகமது நபி அவர்களின் பொன்மொழிகளை பற்றி நான் கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை அதான தொடர்கின்றேன். சிந்தனையில கொண்டு வாரீங்க. தர்மத்தில் சிறந்த நீங்க சிந்தனையில தானே கொண்டு ஒவ்வொரு வாரீங்க. வருடங்களையும் கொண்டு வரேன். ஆ இல்ல ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தர ஓகே பொன்மொழிகள் சரி கொண்டு ஓகே ஓகே. போன முறை ஜெயசநாதன் கொண்டு 3 பேரை கொண்டு வந்திருக்கேன். தர்மத்தில் சிறந்தது இடது கைக்கு தெரியாமல் வலது கையால் வழங்கப்படுவதுதான். தர்மத்தில் சிறந்தது இடது கைக்கு தெரியாமல் வலது கையால் வழங்கப்படுவதுதான். வணக்க வழிபாடு உள்ள ஒரு உலோபியை விட வணக்க வழிபாடு குறைந்த ஒரு குடையாளி இறைவனுக்கு மிகவும் அருகில் இருக்கின்றான். இறைவன் உங்கள் உருவங்களையோ உங்கள் செல்வங்களையோ பார்ப்பதில்லை, மாறாக உங்கள் உள்ளங்களையும் செயல்களையும் பார்க்கின்றான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது நாங்க வட்டார வழக்கு சொல்லுக்கு பிறகு நாங்க கொஞ்ச நேரம் பேசி நாங்க ஊருக்குள்ள போவோம். சரி வட்டார வழக்கு சொற்களாக நான் 2-3 கொண்டு சரி. வந்தேன். அவர்களிடமும் கேளுங்க என்ன. தொங்கட்டான். ஆ நான் போன வாரமும் சொல்லியிருந்தேன். உங்கள் பகுதிகளில் உள்ள வட்டார வழக்கு சொற்கள் யாரு முதலாவது கலந்து கொடுக்கின்றீர்கள்? உங்களோட பகுதியில் உள்ள வட்டார வழக்கு சொற்களை தாருங்கள் பார்ப்போம். ஒருத்தர் எங்கான எல்லாரும் எஸ்கேப். இப்ப நீங்க கேட்ட கேள்வி வானிட பக்கம் தாருங்கள். தொங்கட்டான். தொங்கட்டான் இந்த தோடு இந்த தொங்குது அதை சொல்லுவாரு. நல்ல பெட்டிய தொங்கட்டான் போட்டு போறான். பாப்போம். வணக்கம் மஜிதா. நானும் அதைத்தான் சொல்றேன். காதுல போட்டுட்டு இருக்கிறது. காதுல போட்டு எப்படி இருக்கு? அது நீளமா இருக்கு. நீளமா தொங்கி கொண்டு சொல்லுவோம். நீங்கள் தொங்கட்டான்னு சொல்லுவீங்களா? ஞாபகம் வருது. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு கிறிஸ்துமஸ் நேரத்துல என்ன தனியா விட்டுட்டு அம்மா அப்பா எல்லாரும் கிறிஸ்துமஸ் இரவு நைட் பூசைக்கு போயிட்டாங்க. அப்ப நான் சாமத்துல முழிச்சு பார்க்க நான் ஒருத்தரையும் காணையில நான் அழுகுறேன். எனக்கு ஞாபகத்துல இருக்கு. அழுகுறேன். அப்ப அழுத போட்டு இப்படியே தடவி பார்க்க இந்த காதுல தொங்கட்டான் தொங்குது. இந்த காதுல இப்படி பார்க்க தொங்கட்டா அது தொங்கட்டான்னு கண்டுபிடிக்க என் அழுகையெல்லாம் போயிட்டு அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா அப்பா வந்துட்டாங்க. அப்ப நான் பிடிச்சிக்கிறத பார்த்து தொங்கட்டான் பார்த்து எனக்கு கொஞ்சம் அந்த ஞாபகம் எனக்கு இன்னும் இருக்கு. தொங்கட்டான் நீலக்கல்லு தொங்கட்டான். இந்த நாள் நீளமாக இருப்பதான் தொங்கட்டான் என்று சொல்வோம். அந்த லோலாக்கு காதுல லோலாக்கு சிறியதா நாங்க போடுவது என்னன்னு சொல்லுவீங்க? காதோட ஒட்டி போடுறது மின்னி. அது லோலாக்கு வேற. இது வாணி சுமாரிங்க. தூங்குறதுதான் லோலாக்கு. வாணி சுமாரிங்க. நம்மட பக்கத்து பேச்சு வளைக்காது. இல்ல அது கொமனாவே எல்லாரும் சொல்றது. வயது நாங்களும் கட்டாயம் சொல்லுவீங்க. பொம்பளை காதுல ஒட்டி போடுவீங்க. நீளமா போடுவது இப்ப நீங்க போட்டுக்கிறது என்ன சொல்லுவீங்க? தோடு. அது தோடு ஒட்டி கம்மல் தோடு. கம்மல் வேற. அது வேற. அவர் ஒத்த சொல்லு கேட்கல உங்கள்கிட்ட ஒத்த சொல்லு கேட்கல. அந்த காதுல ஒட்டி குட்டியா போடுவீங்க தானே சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம். மூக்குத்தி போல அப்படி கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்படி போடுறத என்னன்னு சொல்லுவீங்க உங்களோட பக்கத்துல? சின்ன ஒரு கம்பியில தொங்குறது என்ன வாணி? ஜிப்சியா? அது வேற. அதுக்கு ஒவ்வொன்று இருக்குது. அவர் சொல்றார் இந்த செல்வியக்கா போட்டுக்கிறீங்க தானே காதோட ஒட்டுன மாதிரி. இப்ப தொங்குறது நீளமா தொங்குறது தொங்கட்டான். இப்ப நீங்க போட்டுக்கிறது என்ன சொல்றது நான் கேட்கிறேன். அதோட சொல்லுவோம். ஓகே இப்ப வாணி சொல்லுங்க. ஒரு மின்னியாவது கிடக்கணும் காதுலன்னு சொல்லுவாங்க. மின்னி என்றது மூக்குல போடுறதுதான் மின்னி. அந்த மின்னியாவது காதலையும் இருக்கணும். அது உங்களோட பக்கம் சொல்றாங்க பாத்தீங்களா? இப்ப பொம்பளை பிள்ளைகள் எதுவும் போடாம கழுத்து காதுல கையில ஒண்ணு மில்லியாட்டா இந்த கழுத்து காது கையில ஒரு மின்னியாவது போடுறாங்க. சரி அந்த மூக்குத்தின் அளவுல ஆச்சு நீங்க காதுல போடுங்கன்றதான் அந்த மீனிங். அந்த மினி இப்ப நீங்க மூக்குத்தி நாங்க மூக்குத்தி மின்னின்றல்ல மூக்குத்தி தான்.
நீங்க தோடு மூக்குத்திய சொன்ன மாதிரி. மூக்குத்தின்னு சொல்றோம் நாங்க. நீங்க தோடு சொன்ன காதுல மாதிரி. கொஞ்சம் ஒட்ட போடுறத தோடுன்னு சொல்றதா மின்னி தான் கூடுதலா பேச்சு வழக்குல சொல்லி சொல்லுவாங்க. மின்னி ஒன்றும் இல்லாம காதுல சொல்லுவாங்க தூந்து போயினோடு மின்னி ஆகுது இல்லையா, அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க மின்னி. இப்ப செல்வியாக்கா உங்களோட பக்கம் என்ன வட்டார வழக்கு சொல்லுவார்கள் சில விடயங்களுக்கு சொல்லுங்க பாப்போம். என்ன பண்ண மத்தார விளக்குல என்ன பேசுறேன் மறந்தேவோம். என்ன நீங்க சும்மா நார்மலா வீட்டுல பேசுற வார்த்தைகள் தானே வட்டார வழக்கு. நீங்க சும்மா சாதாரணமா என்ன கதைப்பீங்க? இப்போ கோயில் குளத்துக்கு போகலேன்னு கேட்பார்களല്ലോ, அது போல. பேசுவோம் இந்த நீங்கள் ஏசுறேன்னு சொல்லுவீங்க, நாங்கள் பேசுறேன்னு சொல்லுவோம் ஆக்களை. அப்படி சொல்லுவோம். இந்த சண்டை பிடிக்கிறது இருக்குதானே, ஓ ஏசி போட்டு போறேன்னு நீங்க சொல்லுவீங்க, நாங்கள் சொல்லுவோம் பேசி போட்டு போறேன்ட்டு. ஓகே பேசி. வேற என்ன, சில தண்ணி குடிக்கிற இதேன்னு சொல்லுவார்கள், அந்த முண்டி முண்டி குடிக்கிறேன்னு சொல்லுவார்கள். முக்கி முக்கி குடிக்கிறதுன்னு சில பேர் பேச்சு வழக்குல சொல்லுவோம், முண்டி முண்டி குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. முந்தி முந்தி குடிக்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லுவார்கள். வேற ஞாபகத்துக்கு வந்தா மூணு சொல்லினா நான் வரும் முந்தி. அதான் முண்டி. முண்டி. மற்றது தர்ஜினி அடிக்கடி சொல்லுவார் உயிரதுன்னு சொல்லி, சோறு உயிர் உயிர் என்னண்டு சோறு உயிரது. வணக்கம் வஜிதாக்கம் பாட்டுக்களும் என்னென்ன கேட்டா எங்கட அம்மாவும் சொல்றது என்ன சோறு இஞ்சிட்டான்னு கேக்குறோம். உய்ய இல்லையா சோறு உய்ய இல்லையாண்டு உய்ய இல்லையான்னு அவியல்லையான்றது அர்த்தம். அது உயிஞ்சி வரக்குள்ளன்னு சொல்லுவார். அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன் உயிஞ்சண்டாண்டு அவிஞ்சர. நாம என்ன வாணி சொல்றதுக்கு சோறு உமியிறன்னு சொல்லுவோம். நாங்க உமிய போட்டோம் புழுங்க போட்டோம்னு சொல்லுவோம். நாங்க புழுங்கிட்டாண்டு கேட்போம். சோறு எங்கட பக்கத்துல புழுங்கிட்டாண்டு சோறு புளிங்கிட்டாண்டு அவிஞ்சிட்டாண்டு. சோறு இந்த உயிராண்டு சோறு புழுங்கல்லன்னு சொல்லுவேன்டா அவியல்ல. அவியல்ல சோறு புளிங்கி சோத்தப்படி உமிஞ்சிட்டான்னு சொல்லுவோம் புழுங்கிட்டான்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஆக்களா சொல்லுங்க. இப்ப சோறு புழுங்கிட்டாண்டுதான் கிழக்கு மாகாணத்துல வாழ்ற மக்கள் கிடைக்கிற பாத்தீங்க. உங்களோட பக்கம் என்ன சொல்றது புழுங்கிட்டான்னு தான் சொல்லுவார்கள். புழுங்கிட்டு சோறு புழுங்கிட்டு நல்லா புழுங்கிட்டுன்னு சொல்லுவாங்க. யாழ்ப்பாணத்துல கூடுதலாக நெல்லை சொல்லுவார்கள். புழுங்கி நெல்லு அவிஞ்சிட்டானாங்க புழுங்குறது இல்ல நெல்லும் சொல்றேன். சொல்றேன் புழுங்கல் நெல்லுன்னு சொல்றதானே, புழுங்கல் அரிசின்ற மாதிரி. அதுவும் நெல்லும் சொல்றதான் அவிஞ்சிட்டா புழுங்கிட்டோம் ரெண்டும் பேரும். அதான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலயும் உண்டு. இப்ப நாங்க அவரால் நெல்லை மட்டும் சொன்னாங்க, அரிசி சோறையும் சொல்றது. நாங்க சோத்தை சொல்லுவோம் புழுங்கிட்டு சோறு புளிங்கல்ல அவியாத சொத்த புழுங்கல்ன்னு சொல்லுவோம். சோறு அவிஞ்ச சொத்த புழுங்கிட்டுன்னு சொல்லுவோம். அடுத்தது ராஜினி சொல்லுங்க பாப்போம். என்ன புள்ளி தேர்றி சொல்லு. இல்ல இல்ல என்ன தொடக்கத்தை கேட்கல இப்ப சொல்லுங்க உங்களோட வட்டார வழக்கு சொல்றீங்க. வளமையா பேசுறது என்ன வீட்டுக்கு ஒரு ஆள் வந்துட்டு போயினோம்டா வந்து விட்டு போறியான்னு சொல்லுவீனா. வந்து விட்டு செந்தமிழ்ல பேசுறதோ வந்துட்டு புலவர்கள் உள்ள இடம். அது நானே சில்லாலையில முடிச்சா இங்க வந்து விட்டுன்னு சொல்ல மாட்டாரு. வந்துட்டு போறியா வந்துட்டு போறியா வந்து விட்டு அவ கதைக்கு அப்படித்தான் சொல்லுவா. வந்து விட்டு போறியா, நான் போனாலும் வந்து விட்டு போறியான்னு கேட்பான். வந்து விட்டு போறியா. ஓகே எங்கடா சொல்லுவாங்க குட்டி ஒருக்கா வாட்டி எனக்கு இதை செய்து வந்துட்டு போட்டி சொல்லுவார்கள். குட்டி ஒருக்கா வாட்டி எங்க இதை ஒருக்கா செய்து வந்துட்டு போட்டின்னு சொல்லுவார்கள். வாடி போடின்னு சொல்றாங்க. ஊண்டி சொல்றோம் நாங்க வாடி போடின்னு தோழிகளை தான் போடுறோம். நாங்கள் என்ன புதினம் தான் கதைக்கிறோம். புதினம் என்ன புதினம் செய்தியதெல்லாம் என்ன புதினம்னு கதைக்கிறது. இவர எங்களை கணவற்ற அம்மா என்ன நடப்பன் இவருதான் நடக்கிறோம். என்ன நடப்பன் நடப்புன்னு கேக்குறதா நான் இப்ப பிடிச்சு எங்க அம்மாட்ட கதைக்க என்ன நடப்பண்ணு அம்மா என்ன புது கதை கதைக்கிறேன் என்ன நடப்பண்ணு இல்ல. அது வயது அம்மாக்கெல்லாம் அப்படித்தாங்க பாரு. என்ன நாட்டுல ஊர்ல என்ன நடப்பாண்டு நடப்பு இல்ல. நாங்க எங்கட கதை என்ன புதினம் தான் கேக்குறது. ரெண்டும் சொல்றது என்ன நடக்குறேன்னா நாங்களும் கேக்குறோம் என்ன நடப்பு. என்ன புதினம் வணக்கம். எங்கட இடத்துலயும் இந்த நடப்பு என்ன ஊர் புதினம் என்ன ரெண்டும் கேப்பினம். அது வெவ்வேறு ஆக்கள் வெவ்வேறு மாதிரி
அப்ப அந்த நேரத்துக்கு ஏத்த மாற்றம். பொருட்களுக்கான வட்டார வழக்கு சொற்களை சொல்லி பாருங்களேன். பொருட்களுக்கான வட்டார சரி இப்போ வழக்கு கறி வந்து எரிஞ்சால் நாங்கள் கறி எரிஞ்சு போச்சேன்னு சொல்கிறோம், இல்லை கறி பத்து போச்சேன்னு சொல்லுவோம். நாங்க அடிப்பிடிச்சிட்டு சொல்றது. அடிப்பிடிக்கிற வேற, அடிப்பிடிக்கிறது வேற, பத்துறது வேற, எரியிறது வேற. அதையும் சொல்லினேன். எரிஞ்சு போச்சுன்னு அடிப்பிடிக்கிறது சொல்லினா வானே, அடிப்பிடிக்கிறது. எரிகிறது வானே. இல்லை சொல்லுவோம் வேற வேறு. தேஞ்சிட்டுன்னு சொல்லி ரெண்டும் கதைக்கணும். பக்தி எல்லாம் போச்சு. அது களம் அது மாறுபட்டாதான் வத்தி சொல்றது. போறது பரவாயில்ல, அந்த அது தண்ணி கட்டியா தண்ணி வச்சு ஒவ்வொரு ஆக்களா சொல்லுங்களேன். எல்லாரும் கைக்கு விளங்குது இல்ல. கறி வத்தி போகுதுன்னு சொல்றாரு, வத்தி போச்சுன்னு சொல்றாரு. தீஞ்சு போயிட்டேன்னு சொல்லுவோம். நாங்க தீஞ்சு போயிட்டேன்னு சொல்றது. கறி தீஞ்சிட்டுது சட்டியோட. ஒவ்வொரு ஆளா சொல்லுங்க. வத்தி போயிட்டு சொல்லுங்க பாப்போம். வத்தி போயிட்டு, தீஞ்சு போயிட்டு, பத்து போச்சு. நாங்கள் வந்து வத்தி போயிட்டு, அந்த சட்டியில கொஞ்சம் ஒட்டி அடி இதட்டு பிடிச்சிட்டு, எரிஞ்சா அடி பிடிச்சு வந்தேன்னு சொல்லுவோம். இப்ப நீங்க எவ்வளவும் நீங்க சொல்லி தந்த ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு பகுதியில் தந்திருக்கீங்க. இப்ப நான் இதை விளங்கப்படுத்துறேன். வத்தி பைத்துன்னு சொன்னா தண்ணித்தன்மை அந்த ஆன மாதிரி இருக்குதானே, அது கட்டியா வந்துட்டு அது அந்த கொஞ்சம் நிக்கா வந்துருக்குதானே, அப்படி வாரது கனமாக வந்தத வத்தி பைத்துன்னு சொல்லுவார்கள். தீஞ்சி போயிட்டு சொன்னா கொஞ்சம் மனம் அடிக்கும் அந்த கறியில. அந்த கறியில நாங்க அந்த புகை மனம் உண்டு மணக்கும் அது. அந்த கறி மணக்கு அந்த அதிகமான அந்த அந்த தன்மையை விட்டு மாறி கொஞ்சம் புகைத்தன்மை வாரத தீஞ்சி போயிட்டுன்னு சொல்லுவோம். கத்தி போயிட்டுன்னு சொன்னா எல்லாம் தீஞ்சிடும், உடம்பா தீஞ்சிடும். அப்படியே சட்டியோட அடி அப்படியே ஒரு ஆணம் உண்டு மேரியாத புகை அப்படியே வந்து கொண்டே இருக்கும். அது நிறைய புகை வாரத பத்தி போயிட்டு அடி பிடிக்கிறேன்னு சொன்னா அது ஒன்றுமே இல்லை. அப்படியே எல்லா அடியோட சட்டியோட அப்பிடும். சட்டி அப்படி இருக்கும். நாங்க சாப்பிட முடியாது. அதை கழுவக்குள்ள மணக்கும் அது. அந்த அடிப்பிடிச்சது மறந்து போயிடும். அதான் அடிப்பிடிச்சு போயிட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த நாங்க கூடுதலா வாணி சொன்ன பார்த்துதான் நாங்க பாவிக்கப்படுற கிழக்கு மாநிலத்துல வாழ்ற மக்கள் கூடுதலா பத்தி பைத்து கறி அப்படித்தான் நாங்க பேசிக்கொள்வோம். ஒவ்வொரு அது அவங்கவுங்களோட பகுதி பார்த்துதான். அதுல நாங்க எதுவுமே சொல்வதற்கு இல்லை. அவங்கவுங்களோட பகுதியில பேசப்படுற அது அழகான தமிழ். அது கலப்பாவோட சேர்ந்து சிங்களத்தோட வேற வேற நாட்டு மக்களோட சேர்ந்து வந்த கலப்பு மலையாளம் எல்லாம் கலந்து இருக்கும். அதுல அது பேச்சு எழுத்துல அது வராது, தொக்கி நிற்கும். கடைசிலத்து வராது, உயிரெழுத்து வராது, கஷ்டமாக இருக்கும். ஏன் அந்த இது பிளேன் டீ இருக்குதானே, பால் விடாத டீ, அது வந்து இந்த ஓலை எரிச்சு அப்படி எரிச்சா தேத்தனி ஊத்தினா பேந்து கொதிச்சுட்டு தேத்தனி ஊத்தினா அது புகைச்சூண்டு சொல்லுவாங்க. புகைச்சூண்டு மணக்குது. இது என்ன வடிவ ஓலி எரிச்சு தண்ணி வச்சது புகைச்சூண்டு சொல்லுவோம். நாங்க புகை மணக்குதுன்னு தான் சொல்லுவோம். தேத்தனி தான் நாங்க சொல்றோம். தேத்தனியத்தான், தேத்தனிய மாத்திரம் தான் அப்படி சொல்லுவேன். வாணியன்னு சொல்ற தேத்தனி தானே. செல்வியக்கா என்ன சொல்ற தேநீர்ன்னு சொல்லுவா செல்வியக்கா. எத்தனை பேரு தேத்தனின்னு சொல்லி கொடுக்குறீங்க? சொல்றோம், தேநீர் சொல்றேன். தமிழ்ல சரி வஜிதா, நீங்கள் உங்களை நிகழ்ச்சியின் நான் பிறகு இப்படியே கேட்டோன்னு இருக்கிறேன். ஊரு தண்டையெல்லாம் வாரேன் நான் ஒரு 4-5 செய்தி. அடுத்த கேள்வி. அடுத்தது இந்த அருணாக்கயிறு தெரிஞ்சவர்கள் சொல்லிக் கொடுங்க. அருணாக்கயிறு அது இடுப்புல காட்டுறது பிள்ளைகளுக்கு, பெரியாக்களுக்கு காட்டுறதுதானே. அதத்தான் அருணாக்கயிறு. அரை ஞான் கயிறு தான் அதுக்கு உண்மையான பெயர். அது அந்த கருவாக அது வந்து பாருங்க. அரை நாள் கயிறு தான் அருணா கயிறாக மாற்றப்பட்டிருக்கிறது. அடுத்தது காணத்து போட்டான். காணத்து போட்டான் சொல்லுங்க பாப்போம். காணாம போச்சுது. காணத்து போட்டான். காணத்து போட்டான்டா இப்ப இல்லி என்ற அர்த்தமா பாப்போம். காணத்து போட்டான். காணத்து போட்டான். காணத்து போட்டான் நாங்க அதிகமா சொல்லுவோம். காணத்து போட்டான். தெரியலையே. காணாமாக்கி போட்டானுண்டா. சொல்லுங்க பாப்போம். காணத்து போட்டான். காணாம போயிட்டான். காணத்து போட்டான். சரி, காணத்து போட்டான் அப்படிதான் சொல்லுவோம். தொலைஞ்சு போட்டான். வாழ்த்துக்கள். தொலைத்து விட்டான். தொலைத்து விட்டான். காணத்து போட்டான். காணாம போயிட்டாருங்க. இல்ல காணத்து இல்ல ஆள் காணாம போனது இல்லம்மா. காணத்து போட்டான். காணத்து போட்டான். ஒரு பொருளை காணத்து போட்டான்.
காணாம போட்டான். தொலைத்து போட்டான் ஒரு பொருள் என்று. தொலைச்சு போட்டாரு. தொலைத்து ஆடா விட்டார்கள். காடா. தொலைத்து நீங்க விட்டார்கள். சொல்லுங்க சாமான துடைச்சு போட்டு வரீங்க தொலைச்சு போடுங்க. நீங்க தொலைத்து சொல்லுவீங்க. சாமான துளைச்சிட்டு வந்தேன் சொல்லு, துளைச்சி போட்டான். தொலைச்சு போட்டா அதான் நாங்க தொலைச்சிட்டு சொல்றதில்ல, காணத்து போட்டான். அப்ப ஒரு ஆளை வரலன்னு சொன்னா ஆளை காணலையே அப்படி சொல்லுவோம். ஒரு காணத்து போட்டான்னு சொன்னா சாமான தொலைச்சி போட்டோம். கோழி கூப்பிடுற கோழி கூப்பிடுற பாப்போம், இதுக்கு சொல்லுங்க பாப்போம். கோழி கூவுது. இல்ல கூப்பிடுற அவ்வளவு நன்ற அங்கெல்லாம் கொஞ்சம் தொங்கு நிக்குது, சொல்லுகள் வராது, முடியாது, ஒன்றும் வராது. கூவுது, கோழி கூவுது, கோழி கூப்பிடுற கொக்கரிக்குதுண்ட, கொக்கரிக்குது, கோழி கத்துது. கோழி கூப்பிடுற கோழி கொக்கரிக்குதுண்டு. கோழி கூப்பிடுற பாப்போம், இதுக்கு யாராவது தெரிஞ்சாக. கோழி கூப்பிடுற கோழி கூக்குறதா? இல்ல கூப்பிடுற. கோழி கூப்பிடுறா, கோழி காலையில கூவுறது தானே, சேவல் கூவுறது, அதான் கூப்பிடுறதுன்னு சொல்றது. அதிகாலை நேரத்தை சொல்லு. அதான் அதிகாலை, கோழி கூப்பிடுற நேரம். இப்ப வயலுக்கு போறாக்கள் கோழி கூப்பிடுற நேரம், அதிகாலை நேரத்துல கோழி கூப்பிடுற அதிகாலை நேரத்துல வயலுக்கு போவாங்கதான் சிலாக்கள். அப்ப நாங்க 4 மணி 5 மணிக்கு எப்ப வருவீங்க இந்த வெள்ளன்னு சொல்லுவார்கள் எங்கட பக்கம். வெள்ளன கோழி கூவுற நேரம் வருது. அப்ப சொல்லுவாங்க கோழி கூப்பிடுறேன்னு சொல்லுவாங்க, கூப்பிடுற நேரம் சொல்லுவாங்க. அந்த நேரத்தை விட்டுருவாங்க, கோழி கூப்பிடக்குள்ள என்று சொல்லுவாங்க. அதிகாலை நேரத்துல இப்ப வயலுக்கு போற மீன் பிடிக்க போறாக்கள் அந்த வார்த்தைகளை அதிகமாக பேசிக்கொள்வார்கள். எத்தனை மணிக்கு நீங்க போவீங்கன்னு, நாங்க கோழி கூப்பிடக்குள்ள என்று சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க. நாங்க அதிகாலையில போனோம். அதிகாலைன்னு சொன்னா அந்த 3க்கு 4க்கு இடைப்பட்டதுதான் அப்படி சொல்வார்களா? அடுத்தது வெள்ளம் என்று சொல்லக்குள்ள கொஞ்சம் விடிஞ்சிட்டு வருது தானே, அந்த பொழுது தெரியும். அது சொல்றேன், வெள்ளன உடம்பே இல்லையா? அந்த பொழுது விடிஞ்சு கொஞ்சம் சூரியம் 6 மணி ஆயிராது, ஆனா பொழுது கொஞ்சம் விடிஞ்ச மாதிரி தெரியும். 5 மணியா அப்படி சொல்லுவீங்க? அப்படி அந்த 5க்கு நாங்க சொல்லுவோம் விடிய காத்தால. விடிய காலத்தால என்ன சொல்றோம்? விடிய காலத்தாலன்னா கொஞ்சம் காலமா 6க்கு மேலுக்கு உள்ளத விடிய காலத்தால இல்ல, 5:30 6:30 கிடையிலதான் 7 மணி பிந்திடும். விடிய வெள்ளன என்று சொல்லுவார்கள். விடிய வெள்ளனா அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா காலத்தாலையும் சொல்றது. வெள்ளன எழுந்து விடிய வெள்ளன எழுப்பி விடுங்க, நாளைக்கு விடிய வெள்ளன என்ன எழுப்பி விடுங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்த நீங்க மதியத்தை சொல்லுவீங்க. மதியத்தை மத்தியானம் என்று சொல்ற, மத்தியானம் என்று சொல்லுவாங்க. மத்தியானம் பின்னேரம் பின்னேரம் என்று சொல்றேன். என்ன நடக்குது? என்ன எங்கட பக்கம் ஒன்றுமே இல்ல. உங்க என்ன நடக்குது? உங்க என்ன நடக்குது? நாங்க பேச்சு வழக்குல இருக்கிறோம். உங்க என்ன நடக்குது? அதான் அதுவும் ஒரு வட்டார சொல்லு. உங்க என்ன நடக்குது? உங்க என்ன நடக்குது? அங்க என்ன நடக்குது? ஏதோ செய்து கொண்டிருக்கிறான் அவன். இல்ல அது சரி, உங்க என்ன நடக்குது? இங்க நடக்குது இங்க வேலையில நின்றவர்கள் அப்புறம் உங்க என்ன நடக்குது? இளையவர் சொல்லுவார் உங்க உங்க பாடி படிச்சிருப்பாரு. அது உங்க அங்க என்ன நடக்குன்னு கேட்கலாம் தானே. இவர் வழியா போடுவார், இங்க இது நடக்குது என்று போடுவார். அப்பா கேட்கிற போல உங்க என்ன நடக்குது? உங்க என்ன நடக்குது? அது குறைவு, யார் படி தமிழ் கதைக்கிற குறைவு சில நேரம் வந்து சேரும். அதிகமாக வாணி எங்கட அந்த அந்த நாங்க அந்த நேரங்கள் இருக்குதானே எங்கட பகுதிக்குள்ள, அந்த இஸ்லாமிய மக்கள் வாழ்ற பகுதிக்குள்ள நேரத்தை நாங்க கால நேரத்தை சுபகுண்டு சொல்லுவோம். அந்த தொழுகையை வைத்து அந்த நேரங்களை கணித்து கொள்றோம். அது நீங்க உங்களோட முக்கவாசி என்ன சொல்றது, என்ன மொழி? அரபு மொழி. அரபு தான். அதை விட்டுட்டு வர தமிழ்ல கேளுங்க. இல்ல இல்ல நேரங்கள் அதுதான் சொல்றேன். இப்ப நாங்க இல்ல, ஆனா இப்ப நீங்களும் அந்த உங்கன்றது இங்க இல்ல, ஆனா குறைவா நினைக்கிறேன் எங்களோட பேசிக்க கதைக்கிறவே நாங்கள் கொஞ்சம் கதைக்கிற குறைவே எங்கட அம்மா அம்மா இல்ல 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 அவங்கள விடுங்க. இப்ப நீங்க உங்களுக்கு அந்த இது இருக்கா? இப்ப தங்கச்சிட்டு எடுத்து உங்க என்ன நடக்குன்னு கேக்குறீங்களா?
இல்ல இல்ல அது இல்ல குறைய நாங்க கேக்குறோம். இல்லை அப்போ மற்றவர்கள் உங்க நடக்குன்னு கேட்குறது. இல்ல அது இந்த சிலாக்களுக்கு மாத்தல நீ கஷ்டமா இருக்கும் அந்த சில அவங்களோட பேர் அம்மாவே சொல்றத பழகி நமக்கு உங்க ஆ, என்ன ஆ. அப்போ நேஸ் பிலிப் சார் நவுலவதி அவர் எல்லாம் அங்கே வீட்டில் விட்டுட்டு சாப்பிட போயிடணும். நாங்க வீட்டுல இருக்கிறோம். நீங்கள் என்ன நாங்க சொல்கிறோம்? நாங்க எங்க வீட்டுல விட்டுருக்கோம், நாங்க கதைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நாங்க வீட்டுல விட இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறேன்னு கேட்குறேன். நாங்க இங்க தான் சொல்லுவோம், உங்க வீட்டு சொல்ல மாட்டோம். இல்லை இல்லை உங்கள் என்ன நடக்குன்னு கேட்குறேன் இல்லையா? இல்ல இங்க இல்ல, என்ன எங்களுக்கு அங்க என்ன நடக்கிறது நடக்குது? இல்ல. உங்க என்ன நடக்குதுன்னு நாங்க கேட்கறது இல்ல, இங்க என்ன நடக்குது அங்க என்ன நடக்குதுன்னு. இங்க இல்ல அங்க அங்க என்ன அப்போ நடக்குது? நீங்களும் மங்கள மாதிரி செல்வியாக்கா நவுலவதி அவர்கள் இப்போ இவர் உங்க உங்க என்ன நடக்குது? இவர் உங்க அங்கே போகிறேன்னு நினைக்கிறேன். நாங்க அங்கன்னு கேட்கிறோம் உங்க அங்க என்ன நடக்குதுன்னு கேப்போம். வணக்கம் வாணி. வாணி என்ன கேட்டீங்க? நீங்கள் அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்பீங்களா உங்கள் என்ன நடப்புன்னு கேட்பீங்களா? ரெண்டும் கேக்குதுங்க. உங்கன்னு சொல்லுவீங்க. ரெண்டும் அக்கா சொல்லுவேன். சொல்றது உங்க ரெண்டும் சொல்லுவோம். நாங்க அங்கிட்டு இங்கிட்ட எங்க நடக்குது அங்கிட்ட எங்க நடக்குதுண்டோ. நாங்க கேட்கிறோம் அங்கிட்டு என்ன நீங்க சும்மாவே தமிழ கொலை செய்யற நீங்கள் தானே விடுங்க. நாங்க அங்கிட்டன்னு சொல்றத அங்காலேன்னு சொல்லுவோம். அங்கால போ, கொலை செய்யற நீங்கள் தானே விடுங்க. நாங்க அங்கால போன்னு சொல்லுவோம். அங்கிட்டு போ என்று சொல்றது அங்கால போ, அங்கால போ இங்கால வா அப்படிதான் சொல்லுவோம். அப்ப அடுத்தது அவத்தைக்கு சொல்லுங்க பாப்போம். அவத்தைக்கு ஆ? அவத்தைக்கு அவத்தைக்கா? ஓ அவத்தைக்கா? அவத்தைக்கு அவத்தைக்கு பாப்போம் மணி அவத்து என்ன? அதுதான் வட்டர வழக்கு தான் கேட்கறது தெரியாது சொல்லி தருவேன். அவத்தைக்கு தெரியும். அது அவைகளுக்கு நாங்க சொல்றோம் அதே அவத்தை கன்றீங்க அவத்தைக்கு அவைகளுக்கு. ஈஸ்வரன் நான் வந்திருக்கிறேன். அவத்தைக்கு எனக்கும் தெரியா. அண்டைக்கா? அவத்தைக்கு பாப்போம். அவஸ்தை என்று வரும் மாத்திர அவஸ்தை கண்டு இல்ல வரும். இல்ல ஆனா வானா இதெல்லாம் தையங்க நகுன் அவத்தைக்கு அவஸ்தைக்கா? அவஸ்தை இல்ல அவஸ்தை இல்ல அவஸ்தைப்படுறேன்னு அவத்தை சொல்றது. ஆனா வானா அவளுக்கு வார வானா அவஸ்தைப்படுறேன்னு சொல்றது இருக்குதானே. அவன் அந்த அவத்தைக்கு வருத்தத்தில் அவஸ்தைப்படுறான்னு. அது அவஸ்தை அது வேற. அவத்தைக்கு அவத்தைக்குன்னா அங்கே அங்க அவத்தைக்கு போயிட்டு வாரது. அவஸ்தைக்கு. ம். அவத்தைக்கு எங்க அவத்தைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. அடுத்து அங்கிட்டு இப்ப சொல்லிட்டேன் நான் அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு போயிடாதே. அங்கிட்டு இங்கிட்டு போயிடாத. அடுத்தது பொக்குண்டு பொக்குண்டு டக்கண்டு நாங்க டக்கண்டு நாங்க டக்கண்டு டக்கண்டு பொக்குண்டு பொக்குண்டு சொட்டுன்னா சொட்டு போயிடாதா அப்படித்தாதா? நான் சொல்றேன் பொக்குண்டு சொட்டு சொல்லல. சொட்டுண்டா கொஞ்சம் ஆக சிறிய துள்ளதான் சொட்டுண்டு சொல்றேன். சொக்குண்டு சொட்டுண்டுன்னு சொல்லுவாங்க. சொக்குண்டு இல்ல சொட்டுல பொக்கு பொக்கு தொக்கமும் பாவனாவும் பொக்கு சொக்குண்டு சொக்குண்டு. ஈஸ்வரன் நான் சொல்லுங்க. அக்கா பொக்குண்டு சொல்றேன் நான் சொக்குண்டு இல்ல பொக்குண்டு. எனக்கு அந்த சொல் வளர்க்கப்பட்டதாக இல்லை. மரத்துல இருந்து பொக்குண்டு விழுந்துட்டான். பொம்மண்டு பொம்மண்டு திடீரென்று பொக்குண்டு விழுந்துட்டான் சொல்ற இல்லையா நீங்க பாப்போம். பொத்தாண்டு விழுந்துட்டான்னு சொல்லுவோம். பொத்தாண்டு விழுந்து அந்த படாரெண்டு விழுந்துட்டான்னு இல்ல இல்ல எங்களை சொல்ற மரத்துல இருந்து பொத்தண்டு விழுந்துட்டாங்க. நாங்க பொத்தாண்டு விழுந்தாலும் சொல்லுவோம். நீங்க பொத்து நாங்க பொக்குண்டு. அந்த பாருங்க கொஞ்சம் வித்தியாசம். அனிதா ஆ. அனிதா ஓம். சடாரெண்டு விழுந்துட்டான்னு சொல்லுவீனா படாரெண்டு விழுந்துட்டான்னு அது படா சடாருக்கெல்லாம் வேற. அது கூட வெட்ட கிளவி. பொத்தண்டு விழுந்துட்டான்னு சொல்றதானே. பொக்குண்டு பொக்குண்டு விழுந்துட்டான். இல்ல இல்ல எங்கட இதுல பொக்கண்டு சொல்றேன் அப்படி சொல்றேன். உயரத்துல இருந்து விழுகிறதெல்லாம் பொக்குண்டு விழுகிறேன்னு சொல்றேன் சரியா? அதுதான் அந்த அந்த வட்டார வழக்கு சொல்றேன். இந்த இதை சொல்றேன் எங்க பக்கம் பொத்தண்டு மரத்துல இருந்து விழுந்துட்டானு. மரத்துல இருந்து உயரங்கள்ல இருந்து வரத பொத்துண்டு பொத்துண்டு நீங்க பொத்தண்டு விழுந்தா தொப்பி கலண்டாண்டவன். சடாரண்டு விழுகிறேன்னா பிள்ளை நடந்துட்டு போகல சடாரண்டு விழுகிறாங்க. அதான் சடாரண்டு விழுகிறேன்னு சொல்றேன். வயசு போனாக்கள் சரியா கால் தடவை வயது போனாக்கள் தொகுக்கடி இரண்டு விழுந்தா தொகுக்கடி இரண்டு விழுந்தான்னு சொல்லுவாங்க. பொதுக்குண்டு பொதுக்குண்டு தொகுக்கடி இரண்டு விழுந்தான்னு சொல்லுவார்கள். வயது போனாக்கள் குழந்தைகள் எதிர்பாராம விழுகிறது சடாரண்டு விழுகிற சடாரண்டு விழுகிற சரிஞ்சு விழுகிற நிமிந்திருக்கிறது கொஞ்சம் தெளிஞ்சு விழுகிறது சரிஞ்சு விழுகிறன்னு சொல்றேன். அது ஒவ்வொரு விடயத்துக்கும் வித்தியாசமாக ஒவ்வொரு பகுதிகளிலும் பேசப்படும். இப்ப நீங்க எல்லாத்தையும் தோன்று சொல்றீங்க.
அடுத்தது தேங்காய் கொக்குண்டு தேங்காய் பொத்தண்டு விழுந்தது. அது அந்த பொத்தண்டு சொல்றது வந்து அது பிடிச்சு கொண்டிருக்கிற அந்த இதை விட்டு விழுகுது. அந்த பொத்து விட்டு விழுறத பொத்தண்டு. எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. பொத்தண்டு விழுகிறதுன்னு சொல்றது. அந்த அடுத்தது ஏலா ஏலா ஏலாது எனக்கு ஏலாம போயிட்டு காண்ட் ஐ காண்ட். ஏலா ஏலாண்டு சொன்னா என்னால ஏலாது இப்ப ஏலா ஏலாண்டு சொல்றது. அடுத்தது சின்ன பின்னம் சின்ன பின்னம்டா அந்த சிரஞ்சு போச்சு. சின்ன பின்னமா சிரஞ்சு போச்சு. சின்ன பின்னமா வெட்டுறது அதுகளை சொல்றேன். சின்ன பின்னம் சொல்றேன். சிந்தி சிதறி போயிட்டு சின்ன பின்னமா போயிட்டுன்னு சொல்லுவாரு. எல்லாத்தையும் குப்பையில சின்ன பின்னமாக்கி வச்சிருக்கிறாங்க வெட்டி சிந்தி சின்ன பின்னமாக்கி வச்சிருக்கா, இந்த மாதிரி சிதறி அடிச்சு வச்சிருக்கான்னு சொல்லுவாரு. அலங்கோலத்தை சின்ன வச்சிருக்கிற. அடுத்தது அவிங்க அவிங்க அவிங்களா கரை உணவுக்கு வராதங்க. அவிங்கன்னு சொன்னா கிழங்காவிங்கிறது, கிழங்கு அவிக்கிறது. அதான் சொல்றேன், உணவு பக்கம் போகாதங்க அவிங்க. அவிங்கண்டா அவிக்கிறது. அவர்களை தான் அவங்க அவங்க வாழ்த்துக்கள் அவர்கள் அவிங்க அவங்க நீங்க அவங்கன்றீங்க. அவிங்கன்னு சொல்றது. அவங்க அவங்க வந்துட்டாங்க, அவங்க வந்துட்டு அவங்கன்னு சொல்லுவோம். அவங்க நாங்க அவங்க இவங்கன்னு சொல்லுவோம். அத நாங்க அவங்க அவுக சிலாக சொல்லுவாங்க, அவுக வந்தாங்க அதுகள் சொல்றோம். அதுகள் வந்துட்டு போனது ஒரு ஆக்கள் அப்படி கதைப்பினம் அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு அவங்க குழந்தை ஒரு அளவான வயசுக்கு குறைஞ்ச பிள்ளைகள் இருக்குதானே, அந்த குழந்தை பிள்ளைகள் இருக்கத்தானே, அவங்கள ஒரு 10 வயசு போட்டாங்களா அதுகள் வந்துட்டு போனதுன்னு சொல்றேன். அந்த வயசு போனாக்கள் எல்லாம் அப்படி அதுகள் சில பேர் சொல்றேன் அதுகள் வந்துட்டு போகுது. குழந்தை அவங்கள பாத்தீங்களே என்று சொல்லுவாங்க, கேட்பாங்க அவங்கள பாத்தீங்களே அவங்கள பாத்தீங்களான்னு கேட்பாங்க. அது அந்த வயசு வெளியே வச்சு அதை அப்படி சொல்லி கொள்வார்கள். அடுத்தது மெக்சி தெரியுமா எல்லாருக்கும்? மிக்சில மெக்சி உடுப்பு தானே, உடுப்பு தானே மெக்சி. காலுக்கு போடுற விரலுக்கு போடுற அது ஐயோ அது மிட்டி. இது மெக்சின்னா ஃபுல் உடுப்பு தானே, கவுன் தானே மெக்சி. மெக்சின்னு சொல்றோம். உங்களுக்கு வாழ்த்துக்கள் அக்கா. மெக்சின்னு சொல்றது கால் போடுற உடுப்பு மெக்சின்னு சொல்லுவாங்க. மெக்சி நீட்ட உடுப்பு நாங்க தச்செடுப்போம். மேனாவா சொல்லுங்க. நாங்க சொல்றோம் நீங்க அப்ப மக்சின்னு சொல்றோம், நாங்க மெக்சி. மானாவுல மேனாவுலதான் சொல்றோம் மெக்சி. தமிழ்ல சொல்லக்குள்ள மேனான்னு சொல்லுவாங்க மெக்சி. எல்லாம் ஆங்கில சொற்கள்ல வந்ததுதான். அதான் வட்டார வழக்கு சொற்கள் எல்லா சொற்களும் கலக்கப்பட்ட ஆங்கில மொழியில தான் இந்த நீங்க சொல்ற மெக்சி, அதாவது பாவாடை ஃபுல்லா இருந்தால் மேக்சிமமா இருந்தால் அது மெக்சி சொல்றது. மீடியம் முழங்காலு கிட்ட இருந்தால் அதை மீடி என்று சொல்வது. மிச்சம் கட்டையா தொடையோட போடுறத மினிமம், மினிமத்துக்காக மினி, மினி மிடி மெக்சி. இப்ப நாங்க வட்டார வழக்க பார்த்துட்டோம். இப்ப நாங்க ஊருக்குள்ள போவோமா? முழங்கோலோட போடுறத சோட்டி என்று சொல்றது. இல்ல நான் சொல்றேன் இந்த மெடி மினி இது வீட்டுக்கு போடுற உட்பத்தான் நான் சொல்றேன். முழங்காலோட போடுறது சட்டை மெக்சி, முழங்காலோட போடுறது சோட்டி. மினி கவுன் சொல்றேன், முழங்கால போடுறது மினி கவுன், மினி கவுன் சொல்லுவீங்க. இவர் சொல்றதானே, அண்ணா சொல்றதான் சரி. அந்த ஆங்கில பதங்கள் மீடியம் மீடியம் சைஸ் முழங்கால். நீட்ட போடுறத நாங்க அப்படி சொல்லுவாங்க. இப்ப கட்டையா போடுறத போற மாதிரி அது மாதிரி தானே மதியதா. இப்ப நைட்டி என்றும் இரவுக்கு போடுறது. திரும்பியும் சொல்றேன், மினிமம், மீடியம், மேக்சிமம். அந்த 3 வேர்ட்ல இருந்து வந்ததுதான் அதுல அந்த மினி, மெடி அண்ட் மேக்சி. தொடருங்கள். இப்ப நாங்க எங்கட ஊருக்குள்ள போவோம். சோழர்களின் தலைநகராக விளங்கிய இடம் இது. 5 எழுத்துக்களை கொண்ட ஊர் இது. சோழர்களின் தலைநகராக விளங்கிய இடம் 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. எது?
எமது தாயகத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஊர். தரவை சொல்லுங்க விஜயா. சோழர்களின் தலைநகராக இடம். 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. வஜிதா, நான் தெரிஞ்ச வாரன் மேற்பாடி நிற்கிறேன். நீங்க சட்டவங்க தெரிஞ்சா பதில் சொல்றேன் நான். ஓம் மஜிதா ஓம் பொலான் அறுவை பாப்பம். அன்னைக்கு புள்ளிய போடுங்க. அண்ணாவை சொல்லி தந்தேன். சிறப்பான வாழ்த்துக்கள். புலனறுவை. அதுக்கு இன்னொரு பெயர் ஒன்று சொல்லப்படுகிறது, புலத்தி நகரம் என்றும் அழைக்கப்படும். பாலின் மொழியிலிருந்து புலத்தி நகரம் என்றுதான் அழைக்கப்படுதாம் அந்த காலத்துல, சோழர்களின் தலைநகராக இருக்கும் பொழுது. ஏன் அன்னைக்கு பாயிண்ட்ஸ் அண்ணா சொல்லி நாங்க பின்னுக்கு குச்சினிக்கலான்னு சொன்னேன். அப்ப அண்ணா கேட்டுக்கொண்டுதான் இருக்குது. அப்ப நீங்களா தேர்ட் செய்யற உதறிவெல்லாம். அப்ப நீங்க அண்ணா இப்ப விளங்குது எங்க இருக்குது மெயின் ரெண்டு விளங்க இல்ல. இப்ப நானும் என்ன சொன்னேன், அன்னைக்கு பாயிண்டா கொடுங்க ஒண்ணுதான் சொல்றேன். சோழர்களின் தலைநகராக விளங்கிய இடம் புலனறுவை. சிறப்பான வாழ்த்துக்கள் அண்ணாவுக்கு. அடுத்தது இலங்கையின் சொர்க்க பூமி. இலங்கையின் சொர்க்க பூமி என்று அழைக்கப்படும் ஊர். 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர். பார்ப்போம். இலங்கையின் சொர்க்க பூமி என்று அழைக்கப்படும் ஊர் எது? அனுராதபுரம். நானும் அதான் சொல்றேன், அனுராதபுரம். மஜிதா இல்ல, அனுராதபுரம். ரெண்டும் பிழையாக இருக்கிறது. நான் சொன்னேன். இந்த ஊரு நீங்க இலங்கையில இருக்கான்னு கேட்பீங்க. இருக்குது இந்த ஊரு. இலங்கை இந்த சொர்க்க பூமி. இலங்கையின் சொர்க்க பூமி என்றுதான் இந்த ஊரை இருக்காண்டு கேட்குற அளவுக்கு ஒரு அது அது சிவபூமி. அம்பாந்தோட்டை மாவட்டத்துல இருக்கு இந்த ஊரு. அம்பாந்தோட்டை மாவட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு சிறிய கிராமம். அம்பாந்தோட்டை எங்க இருக்கு? ஐயோ மண்டல குட்டை கங்கையிலான்னு இருக்கு. அக்கறை பற்றி வருமா? இல்ல. எத்தனை எழுத்து வஜிதா? 7 எழுத்து. இதுக்குள்ள ஒரு ஹிந்து பெண்ணின் பேர் இருக்கிறது. என்ன விளங்க இல்ல? ஹிந்து பெண்ணும் பேர் இருக்கிறது. இந்து பெண். அடுத்தது ஒரு உணர்வு இருக்கிறது. ஒரு உணர்வு, சரியா? ஒரு உணர்வு, ஒரு மனிதனின் உணர்வு. மிருகங்களுக்கு இல்லாத ஒரு மனிதனின் உணர்வு ஒன்று இருக்கிறது. அடுத்தது வீட்டுக்கு நாங்க ஒத்த வழக்கு சொல்லு சொல்லுவோம். அதுல இருக்கிற கடைசி எழுத்தை வெட்டினோம்டா அது அந்த 2 எழுத்தும் வரும். வீட்டுக்கு ஒத்த காலத்துல நாங்க இல்லம்னு சொல்ற மாதிரி இன்னொரு சொல்லுன்னு சொல்லுவோம் வீட்டுக்கு. அது 3 எழுத்துள்ள ஒரு சொல்ல எடுத்து அதுல இருக்கிற கடைசி எழுத்தை அழிச்சிங்கன்னு சொன்னா அந்த 2 எழுத்தையும் சேரக்குள்ள ஊரு வருகிறது. கண்ணகிபுரம் இல்ல, குடியென்று முடியும். நதியின் பெயராகவும் இருக்கு. ஒரு பெண்ணின் பெயர் நதியின் பெயராகவும் இருக்கு. இந்தியாவில் உள்ள ஒரு நதி. அப்ப சிந்து காவேரி. சிந்து சிந்து நதி வராது. கடைசி குடியில முடியும் போல இருக்குன்னு. குடி காவேரி சொல்றது வீடா? காவேரி குடியிலன்னு சொல்லு. குடியில இல்ல, வீட்டுக்கான ஒத்த கருத்து சொல்ல இருக்குது. இல்ல, இது இந்த கங்கை என்று முடிகிற ஊர் என்னது? கழனி கங்கை இல்ல, அது ஆறல்ல. பெண்ணின் பெயர் 3 எழுத்துல நதியின் பெயருக்கும் சொல்லப்படுது. கங்காதேவி, யமுனாதேவி, சிந்து நதி. வாணியில வாயால வந்துக்கு சொல்லுங்க. வாணி. சிந்து, கங்கா, காவேரி, யமுனா. இது 4குள்ளேயும் உண்டுண்ணா. உங்களோட ஒருவர வாயால வந்துட்டு கழனி கங்கை. கழனி கங்காண்டு வருமாக்கும். அந்த நதியில அல்லது பெண் பெயர் எடுங்க. ஒரு மனிதனுக்கான ஒரு உணர்வு 2வது பகுதி, 3வது பகுதி வீட்டுக்கான ஒத்த கருத்து. அதுல நீங்க இறுதி எழுத்தை கழிச்சீங்கன்னு சொன்னா வரும். இலங்கையின் சொர்க்க பூமி என்றுதான் இதை அழைக்கப்படுகின்ற ஊரா. இந்த ஊரை நான் பார்க்க போக வேணும் என்று ஒரு ஆசை ஏற்படுகிறது அந்த ஊரை பத்தி படிக்கும் பொழுது. இலங்கையின் சொர்க்க பூமி என்றுதான் இந்த ஊர். அவ்வளவு அழகா இருக்குமா அந்த ஊரு.
ஐரோப்பியாவின் சொர்க்க பூமி எது? ரத்தினபுரியா? ஐரோப்பியாவின் சொர்க்க பூமி என்று அழைக்கப்படுறது எது? நாங்க இருக்கிற இடம் தான். இல்ல படிப்பீங்க. இல்ல, சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்து தான் ஐரோப்பியாவின் சொர்க்க பூமி என்று அழைக்கப்படுறது. அத போல இலங்கையேன்னு சொல்றவன். இலங்கையின் சொர்க்க பூமி தான் இந்த இப்ப நான் தரப்போறேன். கந்து வச்சு இருக்கேன், ஒளிச்சு இந்த வச்சு. இடம் என்ன இந்த 4 வந்துட்டு 4க்குள்ள ஒண்ணுதான் வரும். சிந்து 4க்குள்ளதான். நீங்க உங்களோட வாயால வந்து நீங்க சொல்லுங்களேன். அதான் வருது. பேர்கள் தானே வந்திருக்குது. கங்கை யமுனா காவேரி சரஸ்வதி. இல்ல ஒரு ஆள் சொன்னது கலனிகங்கையா? அங்கை. இப்ப நாங்க சொல்லி கொண்டிருக்கிறோம் 3 6 எழுத்து. 3 எழுத்துள்ள ஒரு பெண், ஒரு நதிக்கான பெயர், ஒரு 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 மனிதன் உணர்வு. என்ன உணர்வு? 2 எழுத்துல என்ன உணர்வு? பசி பசி. சிந்துவும் 3 தான், காவேரியும் 3 தான், ஜமுனாவும் 3 தான். நேவிசக்கட வாயால வந்தது. சிந்து நதி நிலவினிலே. சொல்றேன். இல்ல நீங்க ஆரம்பத்துல சொன்ன ஜம்மு காஷ்மீர். அது இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர். காவேரி இல்ல சிந்து. இப்ப நான் கடைசெலுத்துக்காரனா முதல் எழுத்தையும் கடைசெலுத்தையும் முதல் எழுத்து காணா கடைசெலுத்து ராணா. இப்ப கண்டுபிடிங்க பாப்போம். கரவப்புத்தானையா? கரவண்டு யாருமா? பெண்ணுக்கு பெண் பிள்ளைக்கு பேர். பெண் பிள்ளைக்கு யாரு கரவண்டு பேரு? கானாவா? அவ சொல்லலாம். அது கங்கா. ஓ கங்காண்டு வரும். உணர்வு கங்கா வெளியேண்டு வருதா? உணர்வு சிரிப்பு வரும், அழுக வரும், பசி வரும், வலி வரும், பசி வரும். நீங்க தான் சொல்லணும். நான் தரவு தந்திருக்கிறேன். நீங்க வரும் வரும் எதுன்னு சொல்லுங்களேன். வேற ஏதோ சொல்லப்படுது பாருங்க. என்னண்டு இந்த விலங்கு இல்ல கழனி அங்கே? அது இல்லையா? இல்ல கழனி அங்கேயோ. வீட்டுக்கு என்ன சொல்றீங்க? 2 எழுத்துல வீட்டுல மலையண்டு சொல்லுவோம், இல்லையம்னு சொல்லுவோம். பஜிதா இன்னும் சொல்லுவோமாக்கா? இன்னும் இல்லன்னு சொல்லுவோம். அந்த கடத்தலுக்கு வானாவுல தந்திருக்கிறார். புறாமண்டு வருமா? கடைசியில புதாண்டு வரும். கங்கா. அப்ப நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது உணர்வு மட்டும் கண்டுபிடிக்கணும். இப்ப கங்கா அழபுர. ஒவ்வொரு ஆள சொல்லி பாருங்களேன். கங்கா அழபுர சொல்றேன். உணர்வு அழுகை அழ அழு. கங்கா அழுப்புற. அந்த உணர்வு இல்ல பாப்பம். கங்காபுலிபுர. அதுவும் இல்ல. அந்த உணர்வும் இல்ல. கங்கா பயபுர. முதலாவது எழுத்து என்ன சொன்னீங்க? கானாவும் ராணாவும். இப்ப எல்லாம் கண்டுபிடிச்சீங்க. கங்கா பிடிச்சிட்டீங்க, புற கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒரு மனிதன் உணர்வு, மனிதனுக்கு மட்டுமான உணர்வு. மனிதனுக்கு மட்டுமான உணர்வு. கங்கா சிரிபுர. வாழ்த்துக்கள் சிரி. சிறப்பான வாழ்த்துக்கள். எந்த மிருகம் சிரிக்குது உங்களுக்கு? அது சிரிக்கிறது. அது பல்ல. அது வந்து கங்கா சிரிபுர. சிரிப்புக்கு வர ரீனதான் இருக்குது. கங்கா அந்த ஊரை பார்த்தனா கங்கா சிரிபுர. புறமுண்டும் சொல்றேன் அந்த ஊரை புறண்டும் சொல்றதாம். அம்பாரம் மாவட்டத்தில் அந்த அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் இருக்கிறது. இலங்கையின் சொற்ப பூமி என்றுதான் இந்த ஊர் அழைக்கப்படுமா. சிறிய பூமியாம். முடிந்தவர்கள் இலங்கைக்கு போனால் இந்த ஊர்களை பார்த்துக்கொள்வோம். அடுத்தது 6 எழுத்துக்களை கொண்ட ஊரு. இத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. செங்கடகலை. செங்கடகலை என்று அழைக்கப்படுற ஒரு ஊர். இல்ல நான் தாரத்தை கேளுங்க. செங்கடகலை என்று ஆரம்ப காலங்களில் அழைக்கப்பட்ட ஊரு இப்பொழுது 3 எழுத்துக்களால் அழைக்கப்படுகின்றது. செங்கட கலை. கலகலந்து போகுது.
கலை களம் சின்ன அந்த லானா வரும், சின்ன பல்லுக்கு வர லானா. செங்கட கலை. எத்தனை எழுத்து இப்ப? 6 எழுத்துள்ள 6 எழுத்து, இப்பொழுது 3 எழுத்துள்ள ஊராக இருக்கிறது. 3 எழுத்து ஊராக. செங்கட கலை என்று அழைக்கப்பட்ட ஊராம் இது இலங்கையில. செங்கடகலை. 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 கண்டி உங்களோட பதிலாக இருக்கின்றது பாப்பம். அப்படித்தான் என்ன முந்தி செங்கடலாண்டா கண்டி வணக்கம் அதுதான் நான் கண்டின்னு சொல்லுவேன். நீங்களும் கண்டி ராச்சியமண்டா கண்டி. நீங்களும் சொல்லிருக்கீங்க. 2 பேரோட வாக்குகள் வந்திருக்குது பாப்போம். செங்கடகலை நாங்கெல்லாம் படித்ததுதான், மறந்து போயிருப்போம், அவ்வளவுதான், தேடல் தான். அழகான ஊர்களா இருக்குது பாருங்க. புலத்தின் நகரம், புலத்தி நகரம் அழகான ஊரு. இப்ப இருக்கிற பேரோட அழகா இருக்குது புலத்தி நகரம், புலனறுவ. பாலி மொழியிலிருந்து தான் எடுக்கப்பட்டதாம் அந்த ஊருக்கு. பாருங்க, சோழர்களால சொல்லப்பட்ட ஊராம் அது, இந்த தலைநகரம். 3 எழுத்து. அதுல இந்த புலனறுவையில நீங்க போய் பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். சிகிரியா இப்பொழுது அதெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது, எமது அடையாளங்கள் அழிக்கப்பட்டு விட்டது. நிறைய கிந்து கோயில்கள், தெய்வங்கள் அங்கு இருந்தது நிறைய. நாங்க அடிக்கடி போற ஒரு இடமாகவும் இருந்தது அந்த ஆயுதங்கள் புலனறுவையில. செங்கடவ 2 பேர் வந்திருக்கிறாங்க பாப்பம். சொல்லிக் கொள்ளட்டுமே. ஆனா கொழும்பையும் சொல்றதாக்கு என்ன செங்கடவ இல்ல, அதுக்கு வேற ஒரு எழுத்து வித்தியாசம் இருக்கிறது. அதை நான் அடுத்த வாரம் கொண்டு வந்தாரு. சிறப்பான வாழ்த்துக்கள். அந்த செல்வி அக்காவும் ராஜினி அவர்களும் சொல்லியிருந்தார்கள். செங்கட கலை என்று சொல்வது கண்டியைத்தான் அழைத்தார்களாம் அன்று. அந்த காலத்துல கண்டிய செங்கட கலை என்றுதான் அழைத்தது. இப்பொழுதுதான் கண்டி ராச்சியமாக அழைக்கப்படுகின்றது. இப்பொழுது 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. 5 எழுத்துக்கள். இந்த இடைவெளியை நீங்க நிரப்புனீங்கன்னா இந்த ஊர் வரும். ஒரு ஆளை பார்த்து நாங்க எந்த சொல்லுங்க. இது இந்த ஊரை நான் அளவெடுப்பது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எப்படி எடுத்துக்கொண்டேன், ஒரு ஆளை நாங்க பார்த்து நாங்க ஒரு சிந்தனை உண்டு, இவர் எப்படி இருப்பார், எந்த இடமாக இருக்கும், அதை நாங்க பேச்சு வழக்குல எப்படி சொல்லுவோம். எந்த டேஷ் டேஷ் ஆக இருக்கும். அந்த இடைவெளியை நீங்க நிரப்பினா ஊர்ற முதல் பகுதி வரும். அடுத்தது காதில் இருந்த டேஷ் 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 காணவில்லை. இந்த 2ஐயும் நீங்க நினைச்சீங்க. அந்த இடைவெளியை விட்டு விட்டு வருதா இல்லாட்டி எனக்கு மட்டும் விட்டு விட்டு காதில் இருந்த 3 இடைவெளி டேஷ் 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 காணவில்லை. அது 2ஐயும் நீங்க தந்த இடைவெளிகளை நிரப்பும் போது ஊரு பூரணத்துவப்படும். முதலாவதுக்கு என்ன தரவு சொல்றீங்க? நாங்க ஒரு ஆளை பாக்குறோம் தானே, எங்கட நிறமா இருக்கிறது. அப்ப நாங்க 2 பேரும் நானும் நீங்களும் போற முடி வச்சுக்கொள்ளுங்க. அப்ப நாங்க பேசிக்கொள்வோம், இவர் எந்த டேஷ் டேஷாக இருக்கும். அப்ப நீங்க அங்க அதை நீங்க போடணும். அதை போட்டீங்கன்னு சொன்னா டேஷ் டேஷ் சந்தத்தை நீங்க போடணும். நாங்க எப்படி நாங்க பேசுவோம், இவரை பார்த்த உடனே ஒரு ஆளை நம்மட நிறத்துல ஒரு ஆள் போறாரு, நம்மளை போல சாரி கட்டி போறான்னு சொன்னா நாங்க எப்படி பேசுவோம் இவையை பார்த்து? எந்த இடம்னு சொல்லுவோம், எந்த ஊருன்னு சொல்லுவோம். அது நீங்க உங்களோட விருப்பம். அது இடைவெளியை நிரப்புறது உங்களோட பரிச்சைக்கு நீங்க எப்படி கேட்பீங்களா, அதை நீங்க போட்டுக்கொள்ளுங்க. அதெல்லாம் நீங்க போடுங்க. மற்றவர்களுக்கு துல்லியமா கேக்குதா பதிலாக கதைக்கிறது? மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்? 5 எழுத்துக்கள். உங்களுக்கு விளங்குது இல்லையா ராஜினி? இல்ல இல்ல, எனக்கு விட்டு விட்டு வருது. எனக்கு விட்டு விட்டு வரதான் மற்ற வைக்கும் இருக்கா? எனக்கு மட்டும் எந்த சூமாறு இப்ப எங்கேயோ ஒரு ஓரத்துல இருக்குது. எனக்கு தான் எனக்கு விட்டு தான். அது என்னதான் பிள்ளையாக இருக்க முடியாது தெரிந்து கொண்டேன். அதை எடுத்தா திருப்பி அதை இப்பொழுது பார்ப்போம். தூரத்தில் இருக்குது என்ற சூம் அந்த தொங்கல்ல கம்ப்யூட்டர்ல. அது என்னன்னு தெரியல. அந்த சூம் அந்த மைக் இப்பொழுது அப்ப நான் தந்தத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க பாப்போம். நான் கிட்ட இருந்து பேசிக்கொள்ளுங்க. அப்ப எந்த எந்த இடமாக இருக்கும், அந்த இடத்துக்கு மேல நீங்க வேற ஒன்று போட்டுக்கொண்டீங்கன்னா ஊர் அந்த இது வரும் அந்த இடம். அடுத்தது காதில் இருந்த டேஷ் டேஷ் டேஷை காணவில்லை. ஒரு பிள்ளைட காதுல
அதை காணல, காதுல போட்டிருந்த அந்த ஆபரணத்தை காணவில்லை. அப்ப நாங்க என்னன்னு சொல்லுவோம்? அதை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த ஊரு பூரணத்துவப்படும். ரெண்டு நினைச்சீங்கடா, காதுல இருந்து பொருளையா சொல்ல இருக்கணும்னு அந்த சொல்றீங்க. பொருளுக்கு என்ன பொருள்? அந்த ஆபரணத்துக்கு காதுல என்ன ஆபரணம் போடுவோம்? தோடு இந்த ஊரை நிரப்புங்க. ஆம், நான் தந்திருக்கேன் தானே. காதில் இருந்த டேஸ் டேஸ் டேஸை காணவில்லை. எத்தனை எழுத்துக்கள்? 3 எழுத்து. 3 எழுத்துக்கள். மின்னி டோட்டல் 5. டோட்டல் 5. டோட்டல் அடிச்சு. டோட்டல் 5. டோட்டல் 5. டோட்டல் 5. ஒரு ஆள் வாராங்க, அவங்க நம்மள மாதிரி இருக்காங்க, நம்மள மாதிரி ஆடை போட்டு வாரா, உடுத்து வாரா. நாங்க 2 பேரும் பேசிக்கொள்றோம். இவ எந்த டேஸ் டேஸாக இருக்கும்? எந்த கடையா இருக்கும்? இந்த கடையை பார்த்து ஆளை பார்த்து கடைன்னா சொல்லுவீங்க. உடுப்பு கேட்கலையேனா அந்த ஆளைத்தான் கேட்கிறேன். எந்த நாங்க ஒரு ஆளை நாடு பார்க்கிறோம். எந்த எந்த நாடா இருக்கும்? வாரான்னு கேட்கிறார். எங்கட தாயகம் தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்க. எந்த இடம்? எந்த நாடு, எந்த எந்த இடம், ஊரு, எந்த ஊரு, எந்த சமயம், எந்த மதம்? என்ன இனம் என்று எங்கட கேட்கணும். நாடுன்னு சொல்லுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த மதம் தான் பார்ப்பீங்க. நாங்கள் ரெண்டா இப்போ எந்த எந்த இடம் அதுக்காகத்தான் நான் சாரியை போட்டுக்குள்ள சாரி போட்டு வச்சிருக்கேன். அப்ப எந்த மதம், மதத்தை கேட்கலன்னா மதத்தை விடுங்க இருக்குள்ள. இனம், இடம், எங்கட தாயகத்துல இருந்து தாயக ஒரு சகோதரி வருகின்றார். நாங்க 2 பேரும் பேசிக்கொண்டு போறோம். டேஸ் டேஸ் எந்த டேஸ் டேஸ் 2 எழுத்து தந்திருக்கிறேன் இருக்கும். எந்த ஊரா இருக்கும்? எந்த ஊர்? வாழ்த்துக்கள். எந்த ஊராக இருக்கும்? எந்த ஊரண்டு அதைத்தான் முதல்ல சொன்ன நாங்கள். நீங்க தெரிஞ்சு சொல்லல, நீங்க ஒருத்தர் அப்படி சொல்லல. நீங்க இடமா ஊரா, இடமா ஊரா, ஒத்தியா தட்டியா பிடிக்கிறீங்க. எந்த ஊர்? இந்த வாழைப்பழம் இதான், இந்த வாழைப்பழம் அதான். ஆ. நீங்க சொல்லணும். இந்த பதில சொல்லக்குள்ள இதுதான் என்று நீங்க சொல்லணும். அப்பதான் நான் எடுத்துக்கொள்வேன். அப்ப மின்னூர். இப்ப எந்த ஊரா, அத ஊரா, அந்த ஊரா ஊரா தோடாவோ ஊரா தோட ஏதோ ஒரு இடம் இருக்கும். ஊரா. அப்ப அடுத்ததுக்கு காதில் இருந்த டேஸ் டேஸ் டேஸை காணவில்லை. அதான் தோடுக்கு ஊரா தோடாவோ ஊரா தோடையோ ஊரா. ஐயோ, இந்த உடவழி நுகப்ப தெரியாம இருக்காங்க தமிழ். ஊர்காவல்துறையா? ஊர்காவல்துறை. அது வராது 5க்கு. கடைசி என்ன எழுத்து சொன்னீங்க? கடைசி எழுத்து சொல்ல மாட்டேன். காதில் இருந்த டேஸ் டேஸை காணவில்லை. எல்லாமே என்ன? ஊரா தோட்டவோ ஊரா தோட்ட 2 பேரும் மாட்டுமா? தோட்டை என்றத எல்லாமே நீ வந்து சொல்லுங்க. செல்வி அக்கா கிட்டத்தட்ட நெருங்கி இருக்கிறீங்க. ஊரா தோட்ட ஊர் தோட்ட. ஊர் தோட்ட. இல்ல ஊரா தோட்டான்னு சொல்றேன். ஊரா தோட்டை ஆறுல வரும். இல்லையா, நீங்க வந்திருக்கீங்க. அவர் 5ல சொல்றோம். 5 தானே? 5. அப்ப ஊர் தோட்ட. தோட்டை தோட்டை ஊர் தோட்டை. தோட்டை. ஊரா தோட்டை. ஊரா தோட்டை. ஊர் பேரு ஊரா தோட்டை. பாருங்க, எந்த ஊராக இருக்கும்? வடிவா சொல்றேன். காதில் இருந்த தோட்டை காணவில்லை. நான் 3 எழுத்து சொல்றேன். தோட்டை தோட்டை தோட்டை. சுரிய காணையில என்ன தர்றீங்களா? வந்தவ சுரிய காணையில நல்ல காலம். ஊரா சிறை என்று சொல்லல. ஊரா தோட்டை தான் நான் வச்சிருந்த ஊரு. ஊரு சரி, ஆனா தோட்டை அண்டில்ல. ஊரா தோட்ட இல்ல, தோட்ட இல்ல, தோட்டை. தோவனா இல்ல, தோனா தென்னா டானா. ஊரா தொட்ட இல்ல, ஊரா முன்னைய பெயர். ஊரா தோட்டை தான் அந்த ஊரோட பெயர். நான் ஊரை தரும் பொழுது இருக்கலாம், வேற வேற பகுதியில் இருக்கலாம். நான் தேடி பாக்குறேன். நான் உண்டு தேடுங்க, பிரச்சனை இல்ல. ஊராவத்திரைக்கு முன்னர் காலத்துல ஊரா தொட்ட ஊரா தொட்ட. ஓகே, அது நீங்க ஊர்காவல் அன்னைக்கு ஊரா தோட்டைன்னு தான் அதுல இருந்து. அதான் ஊர்காவல்துறைக்கு கைட்ஸுக்கு தான் அப்படி சொல்றது, ஊரா தொட்ட. அடுத்தது சொல்லுங்க. ஊரா தோட்டையில் தான் இருந்து தேடி பார்ப்போம். நிறைய 2 கேள்வியோட மட்டும் வருவோம். இப்பொழுது நான் இந்தியாவுல வித்தியாசமான ஊர்கள் இது. அந்த 3 ஊர்களை நான் தருகிறேன். 10 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. முதல் எழுத்து கூனா. கூனா.
குன்று மலைக்கு வர கூனா, குடத்துக்கு வர கூனா, ரையண்ணா கடைசெலுத்து ரையண்ணா, மறை இன்று வரும் தானே, மறை இறை இன்று வரும். அப்ப அதுக்கு வர ரையண்ணா கடைசெலுத்து 10 எழுத்துக்கள். 10 எழுத்து. 1 2 3 4. எங்க சொன்னீங்க? இந்தியாவிலையா? இந்தியாவிலாம் அம்மாடியோ. தெரிந்து கொள்வோம். வித்தியாசமான ஊர்களாக இருக்கிறது. துண்டு. இதுக்குள்ள ஒரு 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 காட்டு விலங்கு கொண்டு இருக்கிறது. ஒரு 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 விலங்கு சரியா, ஒரு வித்தியாசமான விலங்கு. மனிதர்களுக்கும் இந்த விலங்குக்கும் தொடர்பு இருக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். இல்ல தரவ தருகிறது. பூனாவில மனித குரங்கு. ஓகே. அந்த 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 மனிதர்களுக்கும் இந்த விலங்குக்கும் தொடர்பு இருக்கு என்று சொல்லியிருந்தார்கள். அடுத்தது சொல்லுவாங்க, இந்த இந்த ஒரு இடத்துக்கு நாம ஒரு பொருளை நாங்க வைக்கிறத நாங்க இவ்வாறு சொல்லுவோம். ஒரு பொருளை ஒரு இதுல வைக்கிறத இது அந்த இறந்த காலத்துக்கு எடுங்க. ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்கிறத இறந்த காலத்துக்கு எடுங்க. அடுத்தது ஒரு மலை கல்லால இருக்கிறத சொல்லுங்க. கல் இருக்குதானே, இயற்கையாக ஏற்படுற கல்லால சம்பந்தப்பட்டதை கண்டுபிடிங்க. நான் நான் தந்திருக்கிறேன். சொல்லுங்க அக்கா, சொல்லுங்க பாப்போம். துறை இல்ல, கல்லால செய்தது எப்படி துறையா வரும்? கல்லால இயற்கையாக வாங்குறது சொல்லுவோம். இயற்கையாக கோட்டை கட்டப்படுறது கோட்டை. இது இயற்கையாக வருகின்றது. பாறை என்று வருமோ? பாறை. ஆம். அப்ப 2 வந்துட்டு குரங்கு பாறை. குரங்கு பாஞ்ச பாறை. நான் சொல்றேன், ஒரு பொருளை நாங்க வச்சிருக்கிறோம். அந்த இறந்த காலம். அப்ப குரங்கு இருந்த பாறை. சிறப்பான வாழ்த்துக்கள் வாணி. குரங்கு இருந்த பாறை. இறந்த காலம். ஒரு பொருளா இருந்தது இறந்த காலம். குரங்கு இருந்த பாறை. அடுத்தது இதுவும் 5 எழுத்துக்களை அவர்கள் வந்து இணைந்து கொள்ளுங்கள். நான் வச்சுதா சொல்லுங்க. இதோட நான் முடித்துக் கொள்கிறேன். 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. கால்நடைகளை இவ்வாறு நாங்கள் அழைப்போம். கால்நடைகளை இவ்வாறு அழைப்போம். ஒன்றும் இல்லாத ஒரு பகுதி. எளிமையான கேள்வி. அது வழி. எத்தனை எழுத்துக்கள்? 5. ஆம். வட்டவழி. கால்நடைகள். மந்தை வழி. சிறப்பான வாழ்த்துக்கள். மந்தை வழி என்று வரும். மந்தை வழி. ஆம். நாங்க இதோட முடித்துக் கொள்வோம். இல்ல சார் வர இல்ல, வரும் வரைக்கும் நீங்க செய்யுங்க சார். இணைந்து கொள்ளுங்கள். அடுத்தது இதுவும் 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. ஒரு பொருளை நாங்க வாங்குறோம். அதை நாங்க கடையில இருந்து வாங்கும்போது அது எப்படி சொல்றது, கடையில உடைக்கல அந்த பொருளை சரியா, ஓபன் பண்ணாம இருக்குது அந்த பொருள். நம்ம சொல்லுவோம் ஒரு ஆளுகிட்ட, இது இந்த பொருள்னு சொல்லுவோம். விலங்குதான் உங்களுக்கு. பழமைக்கான எதிர்ச்சொல். முதல் இது பழமைக்கான. அடுத்தது எமது தாயகத்திலேயும் இந்த ஊர் இருக்கின்றது. தோப்பூருக்கு இந்த பெயர் சொல்லப்பட்டது. தோப்பூருக்கு இந்த பெயர் சொல்லப்பட்டது. தோப்பூர் சரிதானே, அதுக்கு இந்த பெயர் சொல்லப்படுகிறது. இந்த 3 எழுத்து ஒரு ஆபரணம் செய்கின்ற பொருளோட சம்பந்தப்படும். எதோட? ஆபரணங்கள் செய்கின்ற ஒரு பொருள். விலமதிப்பு முடியாதது. கடல்ல தான் எடுக்கணும். அது முத்து. அங்கால முன்னெழுத்து முத்து வருமா? முத்து சொல்லாம நீங்க சொல்லணும். அது தோப்பூருக்கு இந்த பெயர் அப்படியே சொல்லப்பட்டது. மற்ற தரவு என்ன? ஒரு பொருளை நாங்க கடையில வாங்குறோம். அதை நாங்க பிரிக்கல, அப்படியே இருக்குது. அப்ப நீங்க ஒரு ஆள்கிட்ட குறுக்கக்குள்ள என்னன்னு சொல்லுவீங்க? முத்து மூடி. மூடி இருக்கு. சங்கு மூடி துறை என்று வருமோ?
கொஞ்சம் வந்திருக்கீங்க வாணி, சொல்லுங்க பாப்போம். அந்த ஊர் வித்தியாசமான ஒரு ஊராக இருக்குது. முத்து மூடு. முன்னுக்கு வரணும், அந்த நம்ம பொருளுக்கான அந்த செயல்பாடு அது முன்னுக்கு ஓகே. வரணும். ஆ ஓ. மூடு முத்து அப்படியாண்டா? மூடி முத்து, மூ மூடு முத்து. நீங்க 3 எழுத்துல தரீங்க. அந்த எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க? அது இந்த ஓப்பன் பண்ணாம இருக்குது. அப்ப ஒரு மூடி மூடி சாப்பாடை நீங்க ஆ, மூடி இருக்கு, மூடி முத்து. மூடி மன்னிக்கணும், நான் இருக்கிறது கொஞ்சம் இருக்கு. பஜிதா, நான் கொஞ்சம் பாவிக்காம இருக்கு. கொஞ்சம் விட்டு விலகிற நிகழ்ச்சியில மறைவா இருக்கேன்மா. ஓ, இருக்கு. நன்றி. மறைவா ஓ இருக்குன்னு சொல்லுவோம். நன்றி நன்றி நன்றி. நன்றி. மறைஞ்சு இருக்குன்னு சொல்லுவோமா? இல்ல, மறையிற ஆக்கத்தான் மறையிற பொருட்களை சாமான வைக்க ஆக்கத்தான் மறைந்திருக்கிற பொருட்களை மறைவா இருக்கு. மறைவான இடத்துல இருக்கிறது. கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுவோம். மறைவாக இல்ல இருக்கிறது, திறக்காம இருக்கிறத சொல்றாரு. மூடி திறக்காம இருக்கிறத. இருக்கிறது, திறக்காம இருக்கிறது. வாணி வந்திக்கு, வாணி சொல்லிக்கு சொன்னீங்க. அதை பேச்சு வழக்கமாய் சொல்லுங்க. அப்ப 3 எழுத்துல என்னன்னு சொல்லுவீங்க? 3 எழுத்துல பிரிக்காம இருக்குதுன்னு சொல்லுவோம். பிரிக்காம. இல்ல பிரிக்காம இருக்குதுல்ல. வாணி சொல்லிங்க. 3ஆவுல தான் வரணும். மூணாவா மூவனாவா? மூவன். மூவன்னாவில வரும். மூடி இருக்கண்டு மூவனாவுல வரணும். ஓ, மூடி இருக்கண்டு மூட்டி இருக்கண்டு வருமே வாணி. மூடிய 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 முத்தூர். மூடிய முத்து. தங்கு மூடிய முத்துவா? தங்கு இல்ல, தங்கு மூடிய வராது. முத்தூர். மூடிய முத்து. அப்படி ஒரு இடம் இருக்கா? ஓ, இந்தியாவுல மூடிய முத்தூர். ஆட்டா. ஓ, அதுதான் நம்ம பாருங்க, குரங்கு இருந்த பாறை மூடிய முத்தூர். மந்தைவழி இலங்கையிலேயும் இருக்குது. மந்தைவழி ஓ, மன்னாராக்கும் என்ன மந்தவழி? மந்தவழி மன்னார்ல இருக்குது. அடுத்தது மூடிய முத்தூர், வித்தியாசமான ஊரு. இந்தியாவில் தான் நிறைய ஊர்கள் வந்து ஒரு வித்தியாசமா வித்தியாசமான எல்லா ஊர்கள். பேர்லயும் இருக்குங்க அங்க. அதை பார்த்த முடியாம சிலது இப்படி எல்லாம் ஊர் இருக்காண்டு வரும். அது அந்த ஊர்கள் நிறைய கிராமங்களுக்குள்ள போனா ஒரு வித்தியாசமான பேர்களோட இருக்கும் அது. ஓ, முடிஞ்சதுதானே வஜிதா? ஆமா ஆமா, அதைத்தான். ஓகே, நன்றி 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 வாணி. நன்றி வாணி. அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. நம்பிக்கை துரோகம் தலைப்பு வருகிறது, வந்து பேசிக்கொள்ளுங்க. யார் நம்பிக்கை துரோகத்திலே வந்த நீங்க. நன்றி. நன்றி. அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். வாணி, உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். உங்களோட நிகழ்வு தான் எல்லோரும் சேர்ந்து இந்த அது நிகழ்வு ஒன்றும் பரவாயில்லை, அடிக்கடி சொல்ல தேவையில்லை. அதை சிறப்பா நீங்க கொண்டு செல்றீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். வாழும். எனக்கு 2 வாரங்கள் வாணி, எனக்கு நான் தேதி உங்களுக்கு அறிவிக்கின்றேன். கட்டாயம் நான் வைத்தியசாலைக்கு போக வேண்டிய காரணமாக எனக்கு 2 தேதிகளில் எனக்கு லீவு தர வேண்டும். சரி, ஓகே, போட்டுக்கொள்ளுங்க. போட்டுக்கொள்கின்றேன். நன்றி வாணி. அனைவருக்கும் பாமுக உறவுகள் அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை குறிக்கொண்டு இணைந்து கொண்டிருக்கின்றேன் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நிறைய ஊரோடு விளையாடு தோப்பட வச்சு தான் முகமட்டவர்கள். நன்றி, வணக்கம். இணைந்து சிறப்பித்த உறவுகள்.